ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் சர்ச்சு முடிச்சுட்டு போவீங்க, போகும்போதே மாமியாருக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க, இவ்வளோ நேரம் போயிட்டு எங்கே கழிச்சு வரேன் அப்படின்னு. உடனே நீங்கள் இப்போ பரிசுத்தவான் பொருத்தனை எடுத்திருக்கீங்க இல்லையா, அதனால் நீங்கள் என்னென்னா ரொம்ப பொறுமையாக நீடிய பொறுமையோடு கூட சாந்தமாய் நீங்கள் பதில் சொல்லுவீர்கள். என்ன சொல்லுவீங்க? சர்ச்சுக்கு போயிட்டு வரேன். சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க. அடுத்த கேள்வி, போகிறவ சமைச்சு வச்சுட்டு போகிறதானே, நாங்களாம் எண்ணத்தை திங்கிறது. இப்போது நீங்கள் 98.3க்கு சூடுக்கு ஆயிட்டீங்க. ஆனாலும் நீங்கள் உங்களுடைய பொருத்தனையை நீங்கள் காவல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ சொல்லுவீங்க, இதோ ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சிடறேன், இப்போ பண்ணிடுறேன். அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அடுத்து, இதுக்கு மேலே சாப்பிட்டு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கா என்னை நீ சாவடிக்கிறதுக்குனே வந்திருக்கிற. உங்களுடைய பொருத்தனை முடிவுக்கு வந்தது, பழைய ஏற்பாடு முற்றிற்று. அடுத்து நீங்கள் ஆரம்பிப்பீங்க பாருங்கள், நீங்கள் பேசுகிற பேச்சில் மாமியார் வெளியே போய் உக்காந்துக்கும், இவன் சோறு போட்டா என்ன போடாட்டி என்ன. இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? நான் கோவப்படக்கூடாதுன்னு தான் வந்தேன், பிசாசு மாதிரி அந்த மாமியார் இப்போ பிசாசு மாதிரி. ஆக்சுவலாக அது பிசாசு இல்லை, தேவதூதன் உங்களை சோதிப்பதற்கு அனுப்பப்பட்டது. நீங்கள் கோவப்படுறீங்களா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள். நீங்கள் என்ன பண்ணிட்டியா? முழுக்க கோவப்பட்டாச்சு, அவ்வளோதான்.